வணக்கம் நண்பர்களே. திமுகவின் கூடாரம் சரிந்தது. தமிழக அரசியலின் அதிகார மையமாக கருதப்படும் சென்னை மண்டலம் பல ஆண்டுகளாக திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அந்த அரசியல் நிலைமை பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. கள நிலவரங்களும் சமீபத்திய அரசியல் மதிப்பீடுகளும் இந்த முறை சென்னையில் திமுகவுக்கு மிக பெரும் சவாலாக உருவெடுத்து நிற்பது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி தான் முக்கிய எதிரியாக உருவெடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை மண்டலத்தில் உள்ள மொத்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் குறைந்தது 10 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் என அரசியல் விமர்சகர்கள் மதிப்பிட்டு வராங்க. இது கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது பெரிய மாற்றமாக கருதப்படுது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதி மட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமான தொகுதியாக இருக்கலாம் என சொல்லப்படுது. அதனை தவிர மற்ற முக்கிய தொகுதிகளில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அதிகரித்து வருவதா கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை மீனவர் சமூகத்துடன் நீண்ட கால தொடர்பும் நம்பிக்கையும் கொண்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களின் செயல்பாடுகள் அங்கு அதிமுக கூட்டணிக்கு வலுவான நிலைமையை உருவாக்கியிருக்கு. அதே போல மயிலாப்பூர் தொகுதியில் முன்னாள் ஆளுநரும் முக்கிய அரசியல் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களமிறங்கி இருப்பது திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது. சென்னை மண்டலத்தில் பல பகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் தொகுதி மக்களை நேரடியாக சந்திக்காதது, அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாதது, குறிப்பாக மழை காலங்களில் நிர்வாக செயல்பாடுகளில் ஏற்பட்ட குறைபாடுகள் போன்றவை மக்களிடையே அதிருப்தியை அதிகரித்ததாக சொல்லப்படுது. இந்த அதிருப்திக்கு பதிலளிக்க மக்கள் இந்த முறை வாக்கு பெட்டியின் மூலம் தங்களின் தீர்ப்பை வழங்க தயாராக இருக்காங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது பல ஆண்டுகளாக திமுகவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கருதப்பட்ட சென்னை அரசியல் வரைபடம் இந்த முறை எடப்பாடி தலைமையிலான புதிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் உருவாகியிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னையின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையுமா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்களில் அதிகமாக பேசப்படுது. மேலும் ஸ்டாலினோட கதை இதோடு முடிந்ததாகவும் தற்போது கணிக்கப்பட்டு வருது.